ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1985ல தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ யூஜிசி, ஏக்ரெடிட்டட் பை என்பிஏவால் ஆகியிருக்கு. நேக்காலையும் ஆகியிருக்கு வித் A++ கிரேட் வாங்கியிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் வந்து சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இவங்களுக்கு அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். ஸோ குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா SRM JEEE, NATA, நீட், SRM JEE H, SRM CAT, டான்செட் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. NIRF ரேங்க் 2023 படி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு 18th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 32nd ரேங்க் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு 28th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சருக்கு 14th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபார்மசிக்கு 15th ரேங்க் கொடுத்துருக்காங்க. மெடிக்கலுக்கு 20th ரேங்க்கு கொடுத்துருக்காங்க. டென்டலுக்கு 6th ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரிசர்ச்சுக்கு 39th ரேங்க் கொடுத்துருக்காங்க. இன்னோவேஷனுக்கு 51 to 100 இந்த ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 2022 to 2023 இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா 1311+ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. அதே 2023 to 2024 பார்த்தீங்கன்னா 718+ கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து மேட் ஆகியிருக்குன்னா 2023 to 2024 4230+ ஆஃபர்ஸ் மேட் ஆகியிருக்கு. அதே 2022 to 2023 பார்த்தீங்கன்னா 9011+ வந்து ஆஃபர்ஸ் வந்து மேட் ஆகியிருக்குங்க. ஹை பேயிங் 2023 to 2024 பார்த்தீங்கன்னா 2082+ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2022லேருந்து 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3327+ வந்து ஆஃபர்ஸ் வந்து மேட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் சிடிசி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 2023 to 24 பார்த்தீங்கன்னா 52 lakhs per annum. அதே மாதிரி 2022 to 2023 பார்த்தீங்கன்னா 57 lakhs per annum வாங்குறாங்களா. அதே மாதிரி ஆவரேஜ் சிடிசின்னு பார்த்தீங்கன்னா 2023 to 24 வந்து 7.92 lakhs per annum வாங்குறாங்களாம். அதே 2022 to 23 பார்த்தீங்கன்னா 6.88 lakhs per annum வாங்குறாங்களாங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 கொடுத்துருக்காங்க. கெரியர்ஸ் 360 வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.3 out of 5 கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.2 கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 out of 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.